1.5 மணி நேரம் ஆனாலும் நீங்கள் கிளம்பிக்கிட மாட்டேன். எவ்வளோ நேரம் அங்கிட்டு வா. அப்புறம் நீ என்னையும் தெரியாமல் எடுத்து வச்சுட்டீங்கன்னு ஒரு கோவம் வேற வரட்டது. எதுக்கு இந்த சுருட்டு? செத்த நேரத்தில் வண்டியில் போகும்போது களைஞ்சு பப்பரப்பேன் ஆக போகிறதுக்கு இந்த சுருட்டா? அதாவது முடியே வாலாட்டம் இருக்கு. வாலாட்டம் அப்படி நீளமா தொங்குறத விட அப்படி சுருட்டி சுருட்டி விட்டா பொஃப்னு தெரியும். இதுலயும் ஒரு களவாணி எனக்கு புரியுது. களவாணித்தனமா இதுலயுமா அக்கா அவன் களவாணித்தனம் அப்படின்னு சொல்ல போறாங்க. இது நமக்கு இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும். அதனால டைட்டா பண்ணுனா கொஞ்சமா தெரியும், லூசா பண்ணுனா கொஞ்சம் நிறைய தெரியும். எவ்வளவு டெக்னிக் இருக்கு நான் சொல்லி தரேன் கேளுங்க. தடைய பின்னீங்கன்னா கொஞ்சம் நீளமா தெரியும், ஓகேங்களா? டைட்டா பின்னீங்கன்னா கம்மியா தெரியும். நிறைய இருக்கவங்க டைட்டா பின்னி கம்மியா காட்டிக்கங்க, கம்மியா இருக்கிறவங்க லூசா பின்னி நிறைய காட்டிக்கங்க. இந்த களவாணித்தனம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட நிறைய கத்துக்கலாம். சரி, இப்போ சூடி ஜோடிச்சு எங்கிட்டு கிளம்பிட்டீங்க? வேலைக்கு வியாபாரத்துக்கு கிளம்பியாச்சு. ஆமா, அது வண்டி போகுதோ போலையோ, மழை வருதோ வரலையோ அது ரெண்டாவது விஷயம். அது முதல்ல வெளியில போகுதான்னு பாத்துக்கிறோம். போகலன்னா நான் வண்டி ஓட்டுறேன், நீங்க இறங்கி தள்ளுங்க. சரியா போச்சு. எல்லாம் சரியா போச்சுமா. நான் தள்ளிடுவேன். நான் தள்ளுனா வண்டி கூட மூவ் ஆகாது. நீங்க தள்ளுனா என்ன இடக்கம் மூவ் ஆயிரும். அதனால நீங்க தள்ளுங்க, நான் வண்டியை ஓட்டிடுறேன். ஓகேங்களா? சரி வாங்க போவோம். வண்டி போகுதா இல்லையான்னு அடுத்த சாட்சியில பாத்துக்கோ. ஓகேங்களா? பாய்.